இந்த ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க முன்னாடி பறந்து விரிந்த அருமையான கார்டன், இல்ல பீச், அழகான மலைத்தொடர், இது எல்லாம் உங்க முன்னாடி இருந்தா கூட அது லீகலா உங்களுக்கு சொந்தமா இல்லைன்னா அதை அனுபவிக்காம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த பீச்ல ஒரு அருமையான பீச் ஹவுஸ் இருந்தா இந்த இடத்தை எப்படி என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா? கொடைக்கானல் இந்த என்ன மலைப்பா, என்ன அழகுப்பா, இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தா நம்ம எப்படி இந்த இடத்தை என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா? வா, இவ்வளவு பெரிய கார்டன் பா, இங்க பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் நமக்கு இருந்ததுன்னா அப்படியே அதை டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். நன்றாக பாருங்கள், ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்காமல் தள்ளி போடுவது, வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையுமே ஒரு குறையோடேயே பார்ப்பது, இதுல ஒரு கொடுமை என்னன்னாங்கய்யா, ஓனர்ஷிப்ன்றதே யூட்டிலிட்டிக்காக. இப்போ சமூகத்துல ஒரு லா அண்ட் ஆர்டர் இருக்கணும், இது உன்னது இது என்னது, நான் அதுல வரமாட்டேன் நீ இதுல வரமாட்டேன்னு ஒரு புரிதலுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அது வெளி உலகத்திலே ஒரு டிராபிக் ரூல்ஸ் மாதிரிங்கய்யா. டிராபிக் ரூல்ஸ்னா என்ன? ரெட் லைட் இருக்கும்போது போகாத, பச்சை லைட் இருக்கும்போது போ. ஏன்னா பச்சை லைட் இருக்கும்போது நம்ம போகலாம், ரூட் இந்த பாதை கிளியரா இருக்கு. ரெட் லைட் இருக்கும்போது, சிகப்பு விளக்கு இருக்கும்போது மற்றவங்க போவாங்க, நீ போனா வண்டி உன்னோட ஒண்ணு மோதி விபத்துக்கள் நடக்கும். இது ஒரு சாதாரண டிராபிக் ரூல்ஸ் மாதிரி தான் இந்த எல்லா ஓனர்ஷிப் எல்லாமே. இந்த டிராபிக் ரூல்ஸ் ரோட்ல ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லை, அப்படிதான் இருக்கணும், ரோட்ல தான் ஃபாலோ பண்ணணும். வீட்டுக்கு வந்த அப்புறமும் அந்த டிராபிக் ரூல்ஸே வச்சுட்டு வீட்டுல எங்கேயுமே ரெட் லைட்டே போட மாட்டோம், வீட்டுல எல்லா இடத்துலயும் கிரீன் லைட்டே தான் போடணும், வீட்டுல எங்கேயுமே எல்லோ லைட் யூஸ் பண்ண மாட்டோம், வீட்டுக்குள்ளேயுமே அதே சிக்னல் இல்ல, மைண்டுக்குள்ளேயும் அதே மாதிரி வச்சுட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? டிராபிக் சிக்னல்ல டிராபிக் ரூல்ஸ் ரோட்ல தான், அது வீட்டுக்குள்ள எடுத்துட்டு யூஸ் பண்ண முடியாது, நம்ம இன்னர் வேர்ல்டுக்கு யூஸ் பண்ண முடியாது.